இதெல்லாம் ஒரு ரீசனாடா? இதுக்காகவா என்ன வெறுத்த? இதனால நான் பைத்தியம் மாதிரி ஆயிட்டேன். சைக்காட்ரிஸ்ட்லாம் போய் கன்சல்ட் பண்ணேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பைத்தியம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நான் லூஸ் ஆயிட்டேன்ல? ஆமா, நான் லூஸா தான் ஆயிட்டேன். நான் லூஸ் ஆயிட்டேன். சரி சரி சரி, சாரி, என்ன மன்னிச்சிரு, அப்படியே மறந்துரு. குட் பை. நீ என்ன சாய்பாபா கோயிலுக்கு கூட்டிட்டு போனது உண்மைனா, நீ என்ன லவ் பண்ணது உண்மைனா, நம்ம 2 பேர் சேருவோம். அதை யாராலையும் தடுக்கவே முடியாது. ஏய், சரி பதறாத இரு, நான் என்னன்னு பார்க்கறேன், இரு பதறாத. அண்ணா அப்படியாவது என் ஜெயா எனக்கு வேணும்ண்ணா. ஐயோ இரு நான் பார்த்துட்டு வரேன், இருமா பொறுமா. பேசுங்க. ஜெயா, ஏய் 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 எந்திரி ஜெயா. ஏய் 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 பிரமிளா, இதுக்கு தானே நான் வரமாட்டேன்னு சொன்னேன். ஜெயா ஜெயா, ஐயோ அண்ணா ஜெயா லூசு மாதிரி பண்றேண்ணா, நீங்க கொஞ்சம் வந்து பேசுங்கண்ணா. மா அதெல்லாம் முடிஞ்சிருச்சுல, அப்புறம் என்ன? ஐயோ இல்லண்ணா, உங்களையே நினைச்சிட்டு இருக்கானா, ஒரு மாதிரி மென்டல் மாதிரி பண்றானா. சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போனக்கு அப்புறம் தானா சரியானா. என்னது சைக்காட்ரிஸ்டா? ஆமாண்ணா, லாஸ்ட் வீக். சொல்லுங்க, உங்க பேரு? ஜெயா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க ப்ரொஃபஷன்? நான் ஒரு கம்பெனியில் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கேன் அண்ட் ஃப்ரெஷர்ஸ்க்கு ட்ரெயினர். ஸோ யார் கூட இருக்கீங்க நீங்கள்? யுவர் ஃபேமிலி? ஃபேமிலி தான். அம்மா, தாத்தா, தம்பி, நான், அவ்வளோதான். நீங்கள் என்கிட்ட நிறைய ஷேர் பண்ணணும்னு சொன்னீங்க. சொல்லுங்க. ஆஸ் யூஷுவல் லவ் ஸ்டோரி தான். ஃபர்ஸ்ட் வீட்டில் தான் பார்த்தோம். என் வீட்டில் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கூட பார்க்க வந்தார். அப்புறம் என் காண்டாக்ட் வாங்கி என் பின்னாடியே சுற்றினார். தென் ஃப்ரெண்ட்ஸ், தென் லவ். சிகரெட், ட்ரிங்க்ஸ் எல்லா பழக்கமும் இருந்தது. பட் எனக்காக எல்லாத்தையும் நிறுத்தினார். ஹி வாஸ் அ பிளே பாய், அ டபுள் கோட்டட் பிளே பாய். பட் அப்பா தப்பாக பார்த்துட்டு இருந்த பொண்ணுங்களை கூட இப்போ நல்லா ஏன் பார்க்கறது கூட நிறுத்திட்டாரு. He was so true to me. ஒரு நாள் அவர் பர்த்டே வந்தது. நான் தான் அரேஞ்ச் பண்ணேன். ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி பேரில் நிறைய மொக்க வாங்கினேன். பட் ஸ்டில் he was so happy for me. எல்லாத்தையும் எனக்காக நிறுத்தினார். அதான் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்காவது அலோவ் பண்ணலாமேன்னு நானே கிங்ஸ், பீர் எல்லாம் வாங்கி தந்தேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனை ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அன்னிலிருந்து சின்ன சின்ன விஷயத்தில் சண்டை வந்தது. சண்டை போட்டுட்டு எதுக்கு சண்டை போட்டோன்னு ரீசன் தேடினா ரீசனே கிடைக்காது. I was left with no reasons. ஒரு நாள் அவரோட ஒன் ஆஃப் தி எக்ஸஸ் சுபா லைஃப்ல என்ட்ரி கொடுத்தா. He started avoiding me. He was back to pavilion. பழையபடி எல்லாம் ஆரம்பிச்சது. எங்க நான் இதை பத்தி அவர்கிட்ட கேட்டா சண்டை வந்துருமோன்னு பயந்துட்டு அவர் எது சொன்னாலும் ஜாலரா அடிப்பேன். ஒரு பையன் அவன் ஃப்ரெண்டு என்ன ஷேர் பண்ணாலும் என்ஜாய் பண்ணுவான். அதே மாதிரி தான் நானும். அவன் கூட எல்லா இடத்துக்கும் சுத்தினேன், தம் அடித்தேன். அவன் ஏதாவது பொண்ணுங்க கிட்ட பேசிட்டு இருந்தா மேக்சிமம் அது சுபாவாக தான் இருக்கும். அப்போ நானும் அவங்க பேசுறத ஹெட்ஃபோன்ஸில் கேட்டுட்டு அப்படி பேசு இப்படி பேசுன்னு சொல்லி தருவேன். அவனும் க்ளோஸாக திரும்பி வந்தான். நெக்ஸ்ட் வீக் என் பர்த்டே. திடீர்னு ஒரு மெசேஜ், டோன்ட் டெக்ஸ்ட் மீ ஆர் கால் மீ எனிமோர் அப்படின்னு. I was laughing like a hell. அப்புறம் என் பர்த்டே வந்தது.
என் ஃப்ரெண்ட் பிரமிளா எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி பிளான் பண்ணான். திடீர்னு அவர் 12 மணிக்கு விஷலாம் பண்ணியிருந்தார். ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட். பட் அன்னைக்கு என் முகத்தை கூட அவர் பார்க்கல. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நான் அவர் பேரை பச்சை குத்தி வச்சிருக்கேன். ஒரு நாள் ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து மெசேஜ். ஹலோ, என்ன ராம் உன்னை லவ் பண்றனா? உன்னை பத்தி நினைக்கும் போது பொண்ணுங்க எவ்வளவு கேவலமா இருக்காங்க. Why the hell are you acting like a good girl to me? And அவனோட சின்ன வயசு போட்டோலாம் நீ வச்சிருக்க. நீயா? What the அசிங்கமா இல்ல? And அவனோட பேரை நீ பச்சை குத்தி வச்சிருக்க. For this behavior you can die. Sorry to say this, but you know one thing, அவன் உன்னை திட்டினா கூட I used to support you. But you suck. Just get the hell out of my life and we both can't be separated. நாங்க 2 பேரும் லவ் பண்ணதை அவகிட்ட ராம் சொல்லவே இல்லை போல இருக்கு. நான் தான் என்னமோ அவர் பின்னாடி சுத்தினதாகவும் அவரை லவ் டார்ச்சர் பண்ணதாகவும் சுபா கிட்ட சொல்லியிருக்கிறத அவ அனுப்பின மெசேஜ் வச்சு புரிஞ்சுக்கிட்டேன். நாங்க பேசி 3 மாசம் ஆச்சு. இந்த 3 மாசமும் எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. எனக்கு எனக்கு ஜெயா 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 ஏன்றி, என்னை பொறுத்தவரை மனசு விட்டு பேசணும். மனசு விட்டு பேசினா ஒரு தீர்வு கிடைக்கும். நீ என்கிட்ட சொன்ன எல்லாத்தையும் அவன்கிட்ட போய் சொல்றதுல தப்பே இல்லை. அவனை உன் லைஃபை விட்டு வேணும். என் லைஃபே அவன்தான். ஓகே ஓகே, ஒருவேளை பேரண்ட்ஸ் ப்ராப்ளம் இருக்கலாம்ல? நோ சான்ஸ் அட் ஆல். பிகாஸ் அவங்க வீட்டில் எல்லாருக்கும் ஓகே தான். எங்கள் வீட்லேயும் லவ் மேரேஜ்லாம் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ. தென் கோ அண்ட் ஸ்பீக். பயப்படாம பேசு. உனக்கு அவன் லைஃப்பில் வேணும்னா நீ தான் போராடணும். பட் இஃப் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட், டோன்ட் ஃபோர்ஸ் ஹிம். இஃப் யூ ஆர் ஃபீலிங் ஷை, நான் வேணும்னா இட்ஸ் ஓகே, ஐ வில் ஹேண்டில் இட். அண்ட் உங்கள் காண்டாக்ட் நம்பர்? அண்ணா நீங்கள் கொஞ்சம் வந்து பேசுங்கண்ணா. எனக்கு பழைய ஜாலியான ஜெயா வேணும்ண்ணா. சைக்கோ மாதிரி பண்ணுறாண்ணா. அவளை பார்த்தா எனக்கே பயமாக இருக்குண்ணா. ஃபர்ஸ்ட் மாதிரி சிரிக்க மாட்டேங்கிறா. யாரை பார்த்தாலும் கோவப்படுறா. ப்ளீஸ்ண்ணா நீங்கள் கொஞ்சம் வந்து பேசுங்கண்ணா. இப்போ எங்க இருக்கா? என்ன பேசுங்கண்ணா, பேசுங்க. இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? பிரமிளா என்ன இல்லாமல் சொல்கிறா? எதுக்கு நீ என்னை அவாய்ட் பண்ணுற? நம்ம 2 பேருக்கு செட் ஆகாதுரி. அவ்வளோதான், எல்லாத்தையும் விட்டுரு, என்னையும் சேர்த்து. அப்போ இது நானும் அவனை போட சொன்னேன், நீயா போட்டுக்கிட்டா? அதுக்கு நானா பொறுப்பு? பைத்தியமா நீ? பைத்தியம்தான் ஓ மேலே. ஐயோ, அதெல்லாம் விடு, நம்ம பிரிஞ்சிடலாம். உனக்கு அதான் விருப்பம்னா எனக்கும் ஓகே. பட் ஜஸ்ட் ஆன்சர் மீ, நீ ஏன் என்ன லவ் பண்ண? ஒருவேளை நீ இது வரைக்கும் பழகின பொண்ணுங்க மாதிரின்னு என்ன நினைச்சிட்டியா? மைப்புங்கி போதுண்டி. உனக்கே தெரியும் நான் சுபா 6 வருஷமா லவ் பண்ணுறேன்னு. அவள் 2 வருஷம் முன்னாடி ஹைதராபாத் போயிட்டா. அப்போ தான் நீ இன்ட்ரோவான. உன்னை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுடி. ஒரு நாள் உன் பின்னாடி வந்து ப்ரப்போஸ் பண்ண ஞாபகம் இருக்கா? அப்புறம் எப்படி இல்லாமோ கஷ்டப்பட்டு உன்னை கரெக்ட் பண்ணிட்டேன். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், உங்ககிட்ட நான் விழுந்துட்டேன்டி. நானும் சுபாவும் எவ்வளோ ட்ரை பண்ணி பிரிஞ்சிடலான்னு தான் நினச்சோம். பட் எதுவுமே நடக்கலை. நீ ஒன்று என்ன கரெக்ட் பண்ணல, நான் தான் உன்னை என் வேலையில் விழ வச்சேன். என்ன பார்க்குற? சரி, உனக்கு சுபாவை பிடிச்சிருக்கா? போய் சொல்லாமல் சொல்லு. உனக்கு எதுக்கு அதெல்லாம்? உனக்கு எதுக்கா? அப்போ எதுக்குடா என்ன லவ் பண்ண? ஆர்வ கோளாறு.
ஓ சரி, அப்போ நம்ம எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். என் நம்பர், எங்கள் அம்மா நம்பர், எங்கள் தாத்தா நம்பர், எங்கள் வீட்டு லேண்ட்லைன் நம்பர், என் சேட், என் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிடு. எதுக்குடி? போதும், டெலீட் பண்ணு. டெலிட் பண்ணிட்டேன், போதுமா? ம். இப்போ உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. என் மோதிரத்தை கொடுத்துரு. இப்போ உனக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இப்போ சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை? சொல்கிறேன்டி, உங்கள் அம்மா தான். என்னது? ஏன் அம்மாவா? ஆமாண்டி, அம்மா தான். அவங்க என் மேலே வச்சிருந்த பாசம் தாண்டி, அவங்க என் மேலே வச்சிருந்த நம்பிக்கை. இதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது. என்ன வளர்ற? ஆமாண்டி, அவங்க என்னை புள்ள மாதிரி சொல்லும் போதெல்லாம் அப்படியே நெஞ்சில் ஏதோ குத்துதுடி. அப்போ இதெல்லாம் லவ் பண்ணும்போது தெரியலையா? தெரிலடி, தெரில. அதானே பிரச்சனையே. இதெல்லாம் ஒரு ரீசனாடா? இதுக்காகவா என்ன வெறுத்த? இதனால நான் பைத்தியம் மாதிரி ஆயிட்டேன். சைக்காட்ரிஸ்ட்லாம் போய் கன்சல்ட் பண்ணேன். ஏய், ஏண்டி இப்படி பண்ண? என் உயிர் போக போகுது. என்னால முடியல. இப்பயாச்சும் சொல்லு, என்னையே விட்டு போன. நான் என்ன தப்பு பண்ண? நீ எந்த தப்பு பண்ணலடி. ஏய் ஏய், இங்க பாரு, வாடி ஹாஸ்பிடல் போலாம். நீ முதல்ல சொல்லு ராம். என் மேல ஏதாவது தப்பு இருந்தா சொல்லு ராம். உன் மேல எந்த தப்பு இல்லடி, என் மேல தான் தப்பு. உங்க அம்மா சொன்னதுனால தான் இப்படி செஞ்சேன். என்ன மன்னிச்சிரு. அதுக்காக இப்படியா பண்ணுவ? உண்மையா சொல்லு, வேற எந்த ரீசனும் இல்லையா? ஐயோ 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 ஐயோ, வேற எந்த ரீசனும் இல்லடி. அப்போ நீ சுபாவையும் லவ் பண்ணலையா? இல்லடி, நான் யாரையும் லவ் பண்ணலடி. அவ கூட சுத்திட்டு இருந்தேன், அவ்வளவுதான். ஐயோ பிரமிளா, ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணு. யூஸ் இல்ல ராம். நீ என்னையும் ஏமாத்திட்ட, சுபாவையும் ஏமாத்திட்ட. இனிமே உனக்கு நான் எதுக்கு? ஜெயா, என்ன பாக்குற? என்னடா இன்னும் சாவலையேனா? நான் ஏன்டா சாவணும்? நீ என்னை விட்டு போனதுக்கு காரணம் என் அம்மாவா? சீ, இதெல்லாம் ஒரு ரீசனாடா? மயிறு
இந்த மை ரீசன் கண்டுபிடிக்க தான் நான் வெள்ளித்திரை படத்தில் வர மாதிரிலாம் பிளான் போட்டேனா? நான் லூசு தான். நீ என்னை விட்டு போன அப்புறமும் அது காரணம் நான் தான். என் மேலே தான் தப்பு, என் மேலே தான் தப்பு, என் மேலே தான் தப்புன்னு குழம்பிட்டு இருந்தேன் பாரு. இப்போதானே தெரியுது என் மேலே எந்த தப்பும் இல்லை, தப்பெல்லாம் உன் மேலே தான். நீ ஆம்பளைன்னு உனக்கே டவுட்டா? இல்லை நீ ஆம்பளைன்னு உனக்கு நீயே ப்ரூவ் பண்ணிக்க தான் இத்தனை பொண்ணுங்களை யூஸ் பண்ணிக்கிறியா? சி உன்னால எதுவும் சொல்லக்கூடாது. உங்ககிட்ட ஒருத்தங்க பேசணுமா, ரொம்ப நேரமாக உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சி, நீலாம் ஒரு ஆளா? அவளுக்கு பதிலா நான் தான் அங்க படுத்து கிடந்தேன். உன்னை போய் லவ் பண்ண பாரு. என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு. உன்னை திட்டக்கூடாது, என்ன தான் திட்டணும். உன்னை 6 வருஷம் லவ் பண்ணனே, நான் தான் பைத்தியம். லவ் என்ன பிளைண்ட் ஆக்கிடுச்சு. என்ன மறந்துரு. இதுக்கு மேல என் கண்ணில் பட்ட இதை விட அசிங்கம் உனக்கு எதுவுமே இல்லை. நீ ஒரு தப்பு பண்ணிட்ட, ஒரு தப்பான ஆளை உன் லிஸ்ட்ல சேர்த்துட்ட. ஒருவேளை என்னையும் மற்ற பொண்ணுங்க மாதிரி நினைச்சிட்டியா? இப்போ நான் எதுவுமே சொல்ல தேவையில்லை, உனக்கே தெரிஞ்சிருக்கும் நான் யாருன்னு. ச்சே, எப்பவுமே பசங்க லவ் ஃபெயிலியர் ஆயிட்டா சரக்கு தம் அவ்வளோதான், தாடி வளர்த்துட்டு போயிடுவாங்க. ஆனால் பொண்ணுங்க மூவ் ஆனானா உடனே ப்ரேயர் சாங்கா? பொண்ணுங்களும் உண்மையாக தான் லவ் பண்ணுவாங்க, ஆனால் என்ன அதை ப்ரூவ் பண்ண தெரியாமல் செத்து போயிடுறாங்க. ஆனால் பசங்க இன்னொருத்தி கூட, ச்சீ, உங்களை மாதிரி பசங்களுக்கும் ஒரு நாள் பொண்ணு பிறந்து அவளை என்ன மாதிரி ஏமாற வச்சாதான் உங்களுக்குலாம் அந்த வலி புரியும். ஆனால் நீ இப்படியே இரு ராசா, அப்போதான் இந்த உலகம்னா என்னன்னு உனக்கு தெரியும். ஆனால் ஒரே ஒரு ஃப்ரீ அட்வைஸ், ரொம்ப ஆடினா கட்டை சீக்கிரம் சாஞ்சிரும். இனிமே என் லைஃப் ஹாப்பியாக இருக்க போகுது, என் வழியில் நான் போயிடுவேன். உனக்கு தான் வழி இருக்கானே தெரியல, பார்த்துடுறா ராசா. இந்த அப்படி நீ கட்டின கயிறு. குட் பை.